நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு பையனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும், பொண்ணுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய இன்னும் போராடி கொண்டு நீதிமன்றங்களில் சென்று போராடக்கூடிய காலமாக இருக்கு. அமைச்சர் கணேசனின் இந்த பேச்சை பார்த்து திமுகவில் நிலவும் வாரிசு அரசியல் பற்றியும் கனிமொழி ஓரம் கட்டப்படுவதை பற்றியும் தான் பேசுகிறார் என நினைத்து விடாதீர்கள். கனிமொழிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். இவர் கனிமொழியின் ஆதரவாளர் என புரளியை கிளப்பிவிட்டு பதவிக்கு வேட்டு வைத்துவிட வேண்டாம். திமுகவினர் பெண்ணுரிமை என்றும் பெண்களை உயர்த்த வேண்டும் என்றும் அடிக்கடி வெட்டி பேச்சு பேசுவார்களே, அந்த வெட்டி பேச்சைத்தான் அமைச்சர் கணேசன் பேசியிருக்கிறார். இதோடு நிற்கவில்லை. இத்தனை நாள் கோமாவில் இருந்த இவருக்கு தொழிலாளர் நலத்துறை என்கிற துறையின் அமைச்சர் நாம் தான் என்பது இன்றுதான் நினைவிற்கு வந்துள்ளது. நினைவுக்கு வந்தவுடன் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி உருக்கமாக பேசியிருக்கிறார். இன்றைய தினத்திலே நாம் இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை கொண்டாடுகின்ற நாளில் நாம் அனைவரும் கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்கின்ற உறுதிமொழியை படித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்துவதற்கு நாம் எல்லாம் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இது ஏன் இந்த மாதிரி கொத்தடிமை இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால், வறுமை. இது யார் இதெல்லாம் முன்னாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருக்கவங்க, மலைவாழ் மக்கள், விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொண்டு போய் இந்த செங்கல் சொன்னாங்களே ரைஸ் மில்லு, மாடர்ன் ரைஸ் மில்லு, வீட்டில் வேலை செய்கிறது, காட்டில் விவசாயம் செய்கிறது, இவங்களாம் வந்து வெளியிலே வர்றதே இல்லை அவங்களாம். ஆகவே இப்படி அடிமைத்தனம் செய்து அவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, வன்முறை செய்கிறது, இது போன்று விவரம் இல்லாத மக்களை வந்து கஷ்டப்படுத்துறது எல்லாம் சரிதான் அமைச்சரே. ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் பட்டியலின சமூகத்தை சார்ந்த சிறுமியை கொத்தடிமையாக நடத்தி சிக்கினாரே, அன்று இந்த வாய் எங்கே இருந்தது? அப்போது பேசாமல் கள்ள மௌனம் சாதித்துவிட்டு இப்போது எந்த தொழிலாளரின் உரிமையை காக்க உருகி கொண்டிருக்கிறீர்? திமுக எம்எல்ஏவின் மகன் வீட்டில் கூட இதுதான் அமைச்சரே நடந்தது. பாதிக்கப்பட்ட அந்த பட்டியலின சிறுமியை படிக்க வைப்பதாக சொல்லி கூட்டி சென்று அடித்து உதைத்து இரக்கமில்லாமல் சூடு வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறது உங்களது எம்எல்ஏ ஒருவரின் குடும்பம். அந்த சிறுமிக்கு ஆதரவாக அமைச்சர் என்கிற முறையில் நீங்களோ அல்லது முதல்வர் என்கிற முறையில் ஸ்டாலினோ ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசினீர்களா? உபதேசமெல்லாம் ஊருக்குத்தானா? உங்களது கட்சியினருக்கும் குடும்பத்தாருக்கும் இல்லையா? இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் திருந்திவிட்டார்கள். இன்றளவும் திருந்தாமல் இருக்கும் ஒரே கூட்டம் நாடாள தெரியாத திமுக கூட்டம்தான். பட்டியல் சமூக மக்களையும் ஏழை எளிய மக்களையும் கொத்தடிமைகள் என நினைத்து வாட்டி வதைப்பது உங்களது கட்சியினர்தான். முடிந்தால் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தை உங்களது கட்சி தலைமை அலுவலகத்தில் நடத்தி உங்களது இந்த உருக்கமான பேச்சுகளை உடன்பிறப்புகளிடம் பேசுங்கள். அப்போதாவது திருந்துவார்களா பார்ப்போம்.